வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 10வது கணக்கில் 3வது சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. முன்னங்கைகளின் நீளம் கொடுத்து அந்த நபரின் உயரத்தை கேட்டிருக்காங்க. முன்னங்கைகளின் நீளத்தை நம்ம எக்ஸுன்னு நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். அதனால நம்மளுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கணக்குக்கு போயிடுவோம். இப்போ முன்னங்கைகளின் நீளம் என்னது? எக்ஸு. முன்னங்கைகளின் நீளம் என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம எக்ஸு. எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு? எக்ஸ் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்? நம்ம அந்த இதில் பிரதிகிறோம். எது? y = ax + b. அந்த ax + bயில் என்ன நம்ம ஏற்கனவே ab கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் அந்த ஏயும் பியையும் இங்கே எழுதிக்குவோம். என்ன எழுதுகிறோம்? ஏ என்னது? 0.9 எக்ஸு. பி என்னது? 24.5. இதில் தான் நம்ம பிரதிகிறோம். அப்போனா y = 0.9 × 40 + 24.5. ஓகேவா? அப்போனா இது y என்னது? இதை பெருக்கணும்னா என்ன வரும் உங்களுக்கு? 36. அப்போனா y = 36 + 24.5. ரெண்டையும் கூட்டினோம்னா 60.5 அங்குலம். உயரம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் அங்குலம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4வது சப்ஸ்டியூஷனில் உயரம் அங்குலம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? முன்னங்கை கேட்டிருக்காங்க. அப்போனா ஃபஸ்ட்டு உயரத்தை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். y = ஒய்யோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 53.3 அங்குலம் கொடுத்துட்டாங்க. அங்குலம். சரியா? அங்குலம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிரதிகிறோம். y = 0.9 எக்ஸு ப்ளஸ்ஸு என்னது? 24.5 பியோட மதிப்பு. இப்போ ஒய்யோட மதிப்பு மட்டும் போடுறோம். என்ன போடுறோம்? 53.3. இது இந்த பக்கம் வந்துடுது. வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் நம்மளுக்கு? -24.5 = 0.9 எக்ஸு. அப்போனா 0.9 எக்ஸு = கழிச்சு எழுதுகிறோம். கழிச்சு எழுதுனோம்னா என்ன வருது? 28.8 வருது. நம்மளுக்கு தேவையானது எக்ஸு தான். 28.8 / 0.9. ரெண்டு ஒரு டெசிமல் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யும்? 10ஆல் பெருக்கிறோம். 28/8/9. அப்போனா அதனோட உயரம் எவ்வளவு? 32 சென்டிமீட்டர். எக்ஸினோட உயரம் எவ்வளவு? 32 சென்டிமீட்டர். இங்கே ஒய் கூட அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ y = 60.5 அங்குலம். இதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். புரியுதா மாணவர்களே? நம்ம இந்த பயிற்சி கணக்கு முடிச்சிட்டோம். வீட்டில் உட்காந்து எல்லாம் போட்டு பாருங்கள். அடுத்த பயிற்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.